தலைவரே, நீங்க கட்சியோட தலைவர் பதவி ஏற்று நடக்க போற முதல் மாநாடு. இந்த மாநாடுல நீங்க பண்ண போறத பார்த்து மக்கள் எல்லாம் அசந்திரணும். நீங்க தான் 7 ஜென்மத்துக்கு அவங்களோட தலைவரா வரணும். மக்கள் எல்லாம் தவம் இருக்கணும். அந்த அளவுக்கு நீங்க பெருசா பண்ணணும், சரியா? நான் இங்க மக்கள் எல்லாம் பாத்திருக்கீங்கல்ல, அலை கடலான திரண்டு வந்திருக்காங்க உங்களை பாக்குறதுக்கு மட்டும்தான். நீங்க அப்படி கை ஆட்டினீங்கன்னு வைங்க, அதான் மஜா பண்றவாங்க மக்கள்லாம். பார்த்தாலே கூட்டம் அதிகமா தெரியுது. நான் கூட மக்கள் எல்லாம் மலர்களை தான் விட்டெறிவாங்கன்னு நினைச்சேன். நீங்க பண்ண வேலைக்கு இதை பண்ணாம வேற என்ன பண்ணுவாங்க? மத்த கட்சியெல்லாம் காசு கொடுத்து மக்களை வர சொல்றாங்க. ஆனா நீங்க அவங்க கிட்டே காசு வாங்கிட்டு ஒரு மாநாடு நடத்துறீங்க. வேற என்னதான் பண்ணுவாங்க தலைவரே? இந்த பாருங்க, இதெல்லாம் போக்கணும் அப்படின்னா ஒண்ணுதான் இருக்கு. நீங்க பேசுற பேச்சுல அவங்க எல்லாம் மயங்கிடணும். அந்த அளவுக்கு பில்டப் பண்ணி பெருசா பேசி மக்களோட ஓட்டெல்லாம் வாங்குங்க தலைவரே. அப்பாஸா கோயில் மணியான்றது இங்க நிரூபிங்க. ஆமா, கூட ஒரு அலக்கை அவன் முதல் வரும்போதே ஓடிட்டான் தலைவரே. நான் தான் உங்களை தனியா விடக்கூடாதுன்னு கடைசி கட்ட வரைக்கும் அடி வாங்கி நின்றுட்டு இருக்கேன். வாங்க தலைவரே, உங்க அப்பா அப்பாஸ் இல்லாம நடக்க போற முதல் மாநாடு பாத்தீங்கல்ல, அங்க தொண்டர்கள்லாம் வெறியா இருக்கானுங்க. நீங்க பேச போற பேச்சுல அவனுங்களோட கோவம் எல்லாம் அடங்கி உங்களுக்கு QR கோட்ல சில்லறைய சாதனை ஒண்ணும் தலைவரே. அதுக்கே இந்த மாதிரி பட்டாஸ் பண்ணுங்க, சரியா? தலைவரே, நீங்க ப்ரிப்பேர் பண்ணிடுறது அப்படியே என்கிட்ட பேசுங்க. நான் நல்லா இருக்குன்னு சொன்னா நீங்க மக்கள்கிட்ட பேசுங்க. இல்லைன்னா ஆல்ரெடி சாணையெல்லாம் உருட்டி வச்சிருந்தானுங்க, எரிஞ்சிருவானுங்க. ஆரம்பிங்க. முதல் டைலாக், உங்களால் நான், உங்களுக்காகவே நான். யோ, இது அந்தம்மா டைலாக் ஆச்சு. அதையா நீ பேச போற? அதே டைலர், அதே வாடகை. மூடிட்டு அடுத்த டைலாக் வாங்க, நான் ஏதாவது பேசிடுவோம் அப்புறம். உங்களில் ஒருவன். தலைவரே, இது தளபதியோட டைலாக் தலைவரே. ஆமாமா, எனக்கும் தளபதினா ரொம்ப பிடிக்கும். அந்த ஏரியா, இந்த ஏரியா, அந்த இடம், அந்த டைலாக் ரொம்ப பிடிக்கும். அதுவும் நான் வந்தேன்னு வச்சுக்கேன், பொழந்துருவோம். முன்னெல்லாம் அரசியலுக்கு வரணும். நீ யார் அழுகுது? நீ சூரியன் கட்சி தலைவர் தளபதியோட டைலாக். உருப்படியா ஏதாவது ஒன்னையாவது பேசுறியா? மக்களோட கனெக்ட் ஆகுற மாதிரி, மக்கள்லாம் வந்து ஓட்ட கொட்டுற மாதிரி, நோட்ட கொட்டுற மாதிரி ஏதாவது பேசியா? மக்களை உற்சாகப்படுத்துவேன். மக்களுக்காக என்ன வேணாலும் செய்வேன். எப்படி உற்சாகப்படுத்துவா? மீட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது நீங்க என்ன உற்சாகப்படுத்துவீங்க? மாற்றம், முன்னேற்றம், கோவில் மாற்றம் அப்படின்லாம் டான்ஸ் பண்ணி உற்சாகப்படுத்துவேன். ஓ, நீங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி கிரிஞ்சு பண்ணுவீங்க. கிரிஞ்சுன்னு சொல்லக்கூடாதுமா, அது வந்து உற்சாகப்படுத்துறேன். நான் வந்து நம்ம மக்களை நமக்காக. சரி, அடுத்த டைலாக் வாங்க. அப்புறம் உங்களுக்காக நான் இருக்கேன், எனக்காக நீங்க இருக்கீங்க, உங்களுக்காக நான் எப்பயுமே இருப்பேன், எனக்காக நீங்க எப்பயுமே இருப்பீங்க. இல்ல, உங்க அப்பா இருந்தனால நீங்க இவ்வளவு தூரம் வாழ்ந்திருக்கீங்கன்னு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இதுல நீங்க அவங்களுக்கு என்ன பண்ண போறீங்க? உங்களுக்கே வேண்டி எல்லாத்தையும் உங்க அப்பா தான் பண்ணாருன்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்கு தலைவரே இதெல்லாம்? நீங்க யதார்த்தமா மக்களோட கனெக்ட் ஆகிற மாதிரி எதுவுமே பண்ண மாட்டீங்களா? சரிம்மா, நம்ம இதெல்லாம் தூக்கி போட்டுருவோம், பழைய டெம்ப்ளேட் எடுத்துருவோம். கோவில் மணி ஆகிய நான். என்னது இது? இல்ல, நம்ம பழைய மேடையில சொல்லி மாசா உற்சாகமாச்சுல்ல, அந்த உற்சாகமானதுக்கு பின்னாடி 3 வருஷம் ரூம்ல உட்காந்து மூலையில அழுதிங்களே, அது ஞாபகம் இருக்கா? எங்க போனாலும் இதை சொல்லி கலாய்க்கிறானுங்கம்மான்னு. அதனால இந்த மாதிரி கிரிஞ்சு பண்ணாதீங்க தலைவரே. புதுசா ஒண்ணு போடுறேன். இனிமே இங்க நான் தான் ரங்கராய சக்திவேல் அப்பாஸ். யா, நீ எல்லாம் என்ன சொன்னாலும் திருந்த மாட்டேன். அவனுங்கள்ட்ட அடி வாங்க, அப்பதான் நீ எல்லாம் அடங்குவ. கரெக்டா தானே பேசுவோம், ஏன் இப்படி கலாய்க்கிறாங்க? சரி, ஓகே. உங்களுள் ஒருவன், உங்களுக்காகவே. உங்க எல்லாரையும் உற்சாகப்படுத்துனதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வீட்டுல ஏதோ தண்ணி பிரச்சனைன்னு சொன்னீங்களே, நான் குத்தி விடுறேன். வணக்கம். வீட்டில் ஏதோ டிவி தெரியல, கேபிள் கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு, நான் ஒயர் போட்டு விடுறேன், பார்த்துக்கலாம். உங்களுக்காக தான் நான் இருக்கேன். பல்பு எரியலன்னு சொன்னீங்களே நீங்க, மஞ்சள் கலர் பல்பு நல்லா எரியும். உங்களை தொடரணும்னா இதை தாண்டி போய் தான் தொடரணும். தலைவரே, அங்க நம்ம கட்சிக்காரங்க எவ்வளவு பிரச்சனை பண்றாங்க தலைவரே. போலீஸ் கிட்டே வாங்க, வந்து என்னன்னு கேளுங்க. அவங்க நம்ம கட்சிக்காரங்களே கிடையாதுமா. ஏங்க, நம்ம கட்சியோட மஞ்சள் துண்டு போட்டுதான் அங்க போலீஸ் கிட்டே உரண்டை இழுத்துட்டு இருக்கானுங்க. நம்ம கட்சிக்காரன் இல்லன்றீங்க, வந்து கேளுங்க தலைவர் என்னன்னு. அவங்க நம்ம கட்சிக்காரங்களே கிடையாது.
உங்களுக்காக நான் இருக்கேன். நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்வேன். அதுக்காக தான் நான் இருக்கேன். அதுதான் சொல்றேன், வந்து என்னன்னு கேளுங்க. போலீஸ் நிக்கிறாங்க தலைவரே, இங்க பாருங்க, உங்களை தேடி தான் வந்துட்டு இருக்காங்க. இல்லம்மா, நீயே பாத்துக்கோ. நம்ம கட்சியில வீர பெண்மணி நீ இதை சமாளிச்சுப்ப. மக்களே மறுபடியும் சொல்றேன், உங்களுக்காக நான் இருக்கேன். உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் வருவேன், எனக்கு ஒரு பிரச்சனைனா நீங்க வருவீங்க. இப்ப இங்க எனக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கு, நான் கிளம்புறேன். யோ யோ யோ, நம்ம வாய்க்கிலேயே பேசினா உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் இருக்கேன், எனக்கு ஒரு பிரச்சனைனா நீங்க இருக்கீங்கன்னு. தொண்டர்கள் போலீஸ் தடி வாங்கிட்டு இருக்காங்க, அதை வந்து பாருனா எனக்கு என்னன்ட்டு ஓடுறான். இவெல்லாம் ஒரு தலைவர், இவருக்கு ஓட்டு போடுறதுக்கு நாங்க மக்கள்கிட்ட பேச வந்தோம். எங்களை சிறப்பாக அடிக்கணும். ஐயா, நீங்க தான் இந்த கட்சியோட தலைவர்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா உங்க பையன் நான் தான் தலைவர்னு சொல்லி நீங்க இல்லாமலே சேலத்துல ஒரு மாநாடே நடத்திட்டாரே. யார் வேணா என்ன வேணா நடத்திட்டு போட்டோம். ஆனா இப்பவும் சொல்றேன், நான் தான் தலைவர். இந்த கட்சியில நான் மட்டும்தான் தலைவர். பிடிக்காதவங்க வெளியே போயிட்டே இருக்கு. உங்க கட்சியில யாருமே இல்லையே, யாரும் வெளியே போக சொல்றீங்க? யாருமே இல்லைன்னாலும் இங்க நான் தான் தலைவர். பிடிக்கலன்னா நீங்க வெளியே போயிட்டே இருக்கலாம். நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? இந்த கட்சி யாரோட தான்? உங்க பையனோடதா இல்ல உங்களோடதா? இந்த கட்சின்னு ஒன்று ஆரம்பிச்சது நான் தான். இந்த கட்சியை வளர்த்தது நான் தான். இந்த கட்சிக்காக எல்லாம் செஞ்சது நான் தான். அப்போ நான் தான் தலைவராக இருப்பேன். எப்பயுமே நான் மட்டும்தான் தலைவராக இருப்பேன். நீங்க கட்சியை ஆரம்பிச்சது வேணா நீங்களா இருக்கலாம், ஆனா அதை வளர்த்தது, அதுக்காக அரும்பாடுபட்டு உழைச்சது எல்லாம் உங்க பையன் தான். அதனால நான் தான் தலைவர்னு அவரும் சொல்றாரு. யார் வேணா என்ன வேணா சொல்லிக்கிட்டோம், ஆனா இங்க நான் தான் தலைவர். நான் சொல்றதை கேட்டுதான் அவங்க எல்லாம் நடக்கணும். இப்ப முடிவா என்னதான் சொல்றீங்க? ரெண்டு பேரும் ஆளாளுக்கு அடிச்சுக்கிட்டு இருந்தா மக்கள் எல்லாம் யாரு பக்கம் போவாங்க, யாருக்கு ஓட்டு போடுவாங்க? யாரு வேணா யாருக்கு வேணா ஓட்டு போட்டுக்கிட்டோம், ஆனா இந்த கட்சிக்கு நான் தான் தலைவர். நீங்க இந்த டைலாக மாத்தவே மாட்டீங்களா? இதே வந்ததுல சொல்லிட்டே இருக்கீங்க. இதை கேட்கதான் நாங்க மைக் எடுத்து வந்து உட்காந்துட்டு இருக்கோமா? நீங்க என்ன வேணா கேட்டுக்கோங்க, ஆனா நான் இது மட்டும் தான் சொல்லுவேன். ஏன்னா இங்க நான் தான் தலைவர். யோ, உன்கிட்ட பேசி டைம் வேஸ்ட் தான், போ. யாரு வேணா எங்க வேணா போங்க, ஆனா இங்க நான் தான் தலைவர். தலைவரே தலைவரே, இந்த மாடு கண்ணு போட்டிருக்கல, அந்த மாடை எங்க கட்டணும்னு கேக்குறேன். எங்க கட்ட சொல்லட்டும்? எங்க வேணா கட்ட சொல்லுங்க, ஆனா இங்க நான் தான் தலைவர். நான் சொல்றபடி தான் கேட்கணும். தலைவரே தலைவரே, நீங்க இந்த வயல உழுறதுக்கு ஆள் வர சொன்னீங்களாமே, எந்த வயல உழணும்னு கேக்குறாங்க. எந்த வயல வேணா உழுவ சொல்லு, ஆனா நான் சொல்றபடி தான் கேட்கணும். ஏன்னா இங்க நான் தான் தலைவர். தலைவரே, சாப்பாடு ரெடி பண்ண போறாங்களா? நைட்டுக்கு இட்லி சாப்பிடுறீங்களா இல்ல சப்பாத்தி சாப்பிடுறீங்களா? ஒன்று ரெடி பண்ண சொல்லு, ஆனா இங்க நான் சொல்றதை தான் கேட்கணும். ஏன்னா இங்க நான் தான் தலைவர். என்ன யாருமே காணோம், சரி ஃபோன் பண்ணுவோம். ஹலோ, யார் பேசுறீங்க? யாரு வேணா பேசுங்க, ஆனா இங்க நான் தான் தலைவர். என்ன கட் பண்ணிட்டாங்க? தலைவரே, இந்த ரூம்ல தூங்குறீங்களா அந்த ரூம்ல தூங்குறீங்களா? எந்த ரூம்ல ஏசி போட்டு வைக்கட்டும்? எந்த ரூம்ல வேணா நான் தூங்கிப்பேன், ஆனா இங்க நான் சொல்றது தான் நீங்க கேட்கணும். ஏன்னா இங்க நான் தான் தலைவர். பிடிக்கலன்னா வெளியே போய்கிட்டே இருக்கலாம். சரி, அப்ப நாங்க எல்லாருமே போறோம். நீங்க எங்க வேணா போங்க, ஆனா இங்க நான் தான் தலைவர். ஐயோ, ஐயாவுக்கு ஏதோ ஆயிடுச்சு போல் இருக்கு. இருங்க ஐயா, நான் போய் டாக்டரை வர சொல்றேன். டாக்டர் கிட்ட நான் தான் தலைவர்னு சொல்லி அமுச்சு விடுங்க. அம்முக்கு தும்முக்கு அம்மாய்